எனதன்பு மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகர ராசிக்காரங்க மிகவும் பொறுப்பானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெற விரும்புவாங்க. கடின உழைப்பால உயரம் அடைகிறது இவங்களோட பலமா இருக்கு. சில நேரங்கள்ல சீரியஸா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள மிகவும் அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க நம்மளோட மகர ராசிக்காரங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க, அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த பதிவு ஒரு தெய்வர்களோட அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருந்தா கவலை வேண்டாங்க. உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்கு. அது உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. உறவுகள் வழியில நன்மைகள் உண்டாகும். தாயார் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். மனசுல இருந்த வருத்தங்கள் விலகி போகும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. உறவுகள் வழியில நன்மைகள் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கால புருஷ சக்கரத்துல 10வது ராசியா விளம்பரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நீங்க ஆயுள் காரகன், தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான அதிபதியா கொண்டவங்க. அதனாலேயே எல்லாரும் உங்களை வெளிப்படையா பேசுறவங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையை உடைச்சு பேசுறதுனால மகரத்தை அடிச்சுக்க கிடையாது. யார்கிட்டையும் ஜால்ரா அடிக்கிறது உங்க பழக்கமே கிடையாது. இதனாலேயே இவங்க எல்லா கலியுலகத்துல வாழ்றதுக்கு அன்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால மகரத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராவே இருந்தாலும் தப்புனா தப்பு தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. உண்மையா இருந்தா காலில் கூட விழுந்துருவாங்க. தப்பா இருந்துச்சுன்னா தலைய வெட்ட சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா உண்மைக்கு புறம்பா எதையும் பண்ண மாட்டாங்க. பாசம், நம்பிக்கை, இந்த 2 விஷயத்துல இவங்களுடைய எதிரிகள் ஒளிஞ்சிருக்காங்க. பாசமா பேசி கவுத்துருவாங்க. உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திருவாங்க. ஒரு பிரச்சனைனா இவங்கள முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனைய சால்வ் பண்ணிக்குவாங்க. பின்னாடி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காரியம் சாதிச்சுட்டு போயிருவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா இதை வச்சுதான் நிறைய பேரு இவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கிறாங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணுல தண்ணிய வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஆக்டிங் கொடுத்தா போதும் மகர ராசிக்காரங்க ஏமாந்து போயிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மகர ராசிக்காரங்க நிச்சயமா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. குறிப்பா பண விஷயத்துல பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க. இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல உங்களை காப்பாத்த நினைக்கிறது உங்க அதிபதி சனீஸ்வர பகவான். அமைதியா இரு, இது நாள் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல என்னால, உனக்கு ஒரு நல்லதும் செய்ய முடியல, ஒரு 138 நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்துறேன், உஷாரா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு அருளை வழங்க போறார். இனி நடக்கிறது எல்லாமே சுபபலன் நடக்குங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி, அதுல பணவரவு இருக்குங்க, நிதிநிலை வலுவா இருக்குங்க, நல்ல செய்திகள் கிடைக்குங்க. தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுதுங்க. உங்க எதிரிகளால என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்க வீழ்த்துறவங்களுக்கு முடிவே முடியாதுங்க. உங்களுக்கு தீங்கு நினைச்சாலே போதும் அவங்க வாழ்க்கை அதோ கதியாயிரும். உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதது தெரிஞ்சு ஓடி போயிருவாங்க.
அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலகட்டம் தான். ஆளுங்கட்சி கிட்டையே உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் அரசியல்ல ₹1 சம்பாதிக்க நினைச்சவங்க கூட வருமானம் அதிகமா பெற போறீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்க போகுது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்பட போகுது. கல்வியில வெற்றி கிடைக்க போகுது. வருமானம் அதிகமா கிடைக்க போகுது. உங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்துல அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. எப்படி பார்த்தாலும் சரி, சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறாருங்க. இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது. குறிப்பா தாய் வழியில உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் வந்து சேருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவியை பார்த்து செய்வாங்க. உங்களுடைய நன்மதிப்பு உயரப்போகுது. அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பா கல்வியில கலையில வெற்றி சூடக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுது. செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி உண்டாக போகுது. வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிடுவீங்க. சரியான நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாம். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி கொடுக்க போறாரு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்திருப்பாருங்க. நோய் வராம பாத்துக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையா இருக்கு. உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. நீங்க உறவை தக்க வச்சுக்க பாருங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திடுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது. மனசுல இருந்த வருத்தங்கள், எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில காட்டிடாம இருந்தீங்க இல்லையா, இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேணாங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுதுங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்குது. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்க கையில பணவரவு தாராளமா இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. புதிய உறவுகள் உங்களை வந்து சேர போறாங்க. வருமானம் பெருக போகுது. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த விஷயத்த வந்துட்டு மகரம் செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது. உங்களை பத்தின ரகசியங்களை யார்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும், நீங்க அவங்க கிட்ட அடக்கொடுக்கமா நடந்துக்கணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரகசியமா வச்சுக்கோங்க. யாரையும் நம்ப வேண்டாம். எல்லா விஷயங்களுமே நல்ல உயர்வு இருக்குதுங்க. அதே போல நேர்மறை எண்ணம் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அரசியல் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. விவேகத்தோட செயல்பட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட குறிப்பிட்டு ஒரு 15 விஷயங்கள் நான் சொல்றேங்க. இந்த சனி பெயர்ச்சி காலத்துல மகரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னென்ன, 7.5 சனி விலகக்கூடிய காலமா இருந்தாலும் மருந்து மாத்திரை விஷயங்கள்ல நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. அதெல்லாமே இந்த காலகட்டத்துல குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கடன்ல இருந்து நல்லதொரு தீர்வு தேடி வருங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்குங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களை மதிக்காத சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகரம் ராசியினரே, இந்த மாதம் நன்மை வரும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் உண்டாக போகிறது. பணவரத்து அதிகரிக்க போகிறது. எதிர்ப்புகள் விலக போகிறது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகிறது. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும்.
வியாபார போட்டிகள் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவார்கள், பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தி தரும், உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும், பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும், எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும், அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகிறது, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைச்சிருக்க போகிறது, கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும், பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீர்கள், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும், உற்சாகமாக நீங்க காணப்பட போறீங்க, உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது, உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகிறது. இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும், அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க, நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம், இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது நல்லதுங்க. எடுக்கும் முயற்சிகள்ல எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டி வருங்க. எதிலும் சற்று கவனத்தோட செயல்பட்டா நட்பலன்களை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில சற்று கவனத்தோட செயல்பட்டா எதிர்பார்த்த இலக்கை அடைவாங்க. உங்களோட குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்
திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளும் ஏற்படும். திருமண சுபகாரியங்களுக்கு தடைகளும் பின் நிறைவேறுங்க. புத்திர வழியில நிம்மதி குறைவு, பூர்வீக சொத்துக்களால வீண் செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமையெல்லாம் குறையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்வது நல்லது. செய்யும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அமையும். அப்படின்னாலும் கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். அதை கண்டு நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். பயணங்களால அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்போட உங்களால செயல்பட முடியும். சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமாள தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கிரும். எதிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட உங்க வாழ்க்கையில இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.